صبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்ற 2 பெருநாட்களிலே ஹஜ்ஜி பெருநாளை தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் இங்கே குத்பாவை உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய பெருநாள்களை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாகவே பலவிதமான இடையூறுகளும் பலவிதமான சட்ட சிக்கல்களும் ஏற்படுத்தப்பட்டு வருவதை நாம் அனுபவித்து வருகிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒட்டகம் அறுக்கக்கூடாது என்கிற ஒரு பிரச்சனையை எடுத்தார்கள். இந்த வருடம் மாடுகளை அறுக்கக்கூடாது என்கிற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அது சம்பந்தமாக நீதிமன்றத்தை அணுகி வரக்கூடிய மாடுகளை வழிமறித்து வழக்கு போட்டு இந்த பண்டிகை என்பது இஸ்லாமிய பண்டிகை என்பது ஒரு பிரச்சனைக்குரிய பண்டிகை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வரக்கூடிய ஆண்டுகளிலே ஆடுகளுக்கும் இது போன்ற பிரச்சனை ஏற்படுத்துவார்கள். இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், மற்ற பண்டிகைகளை விட முஸ்லிம்களுடைய பண்டிகை கொடூரமான பண்டிகை, அது வெறுக்கத்தக்க பண்டிகை, நீதிமன்றமே தலையிடக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பண்டிகை என்று காட்டி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பது அவர்களுடைய நோக்கமாக தெரிகிறது. ஆனால் இந்த ஆடு மாடு ஒட்டகங்களை நம்ம அறுக்கிறோமே, இப்படி அறுக்கக்கூடாது என்று நாட்டில் சட்டம் இருக்கிறதா? இப்படி வழக்கு போடக்கூடியவர்கள் இது போன்ற மாமிச உணவுகளை சாப்பிடுவது இல்லையா? இந்த பெருநாள் தினத்தில் மாத்திரம்தான் இது பிரச்சனையாக ஆக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள எல்லோருமே, முஸ்லிம்களை தவிர எல்லோருமே, நாங்கள் ஆடுகளை சாப்பிட மாட்டோம், மாடுகளை சாப்பிட மாட்டோம், ஒட்டகங்களை சாப்பிட மாட்டோம் என்கிற ஒரு கொள்கையில இருந்து அதன்படி வாழ்ந்து இருந்தால் கூட இதில் ஒரு நியாயம் இருக்கும். இவர்கள் தினசரி நீங்கள் மாமிச கடைக்கு சென்றீர்களே ஆனால் கசாப்பு கடைக்கு முஸ்லிம்களை விட மற்றவர்கள் தான் அதிகமாக அதை வாங்கி செல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் சைவம் என்று சொல்லி வேஷம் போடக்கூடியவர்கள் கூட ரகசியமாக அதை வாங்கி மாமிசத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். அப்ப 365 நாட்களும் அவர்கள் எந்த மாமிசத்தை சாப்பிடுகிறார்களோ, 365 நாட்களும் எதை ஒரு விசேஷ உணவாக அவர்கள் கருதுகிறார்களோ அந்த உணவை பெருநாள் தினத்தில் முஸ்லிம்கள் சாப்பிடுவது, தான் மாத்திரம் சாப்பிடாமல் அனைவருக்கும் கொடுத்து சாப்பிடுவது, பங்கிட்டு சாப்பிடுவது ஒரு பிரச்சனையாக காட்டுகிறார்கள். கொடூரமாக இருக்கிறது, அறுப்பது பயங்கரமாக இருக்கிறது, ரத்தம் சிந்துவதை பார்த்தால் எங்களுக்கு துடிக்கிறது என்பது போன்ற ஒரு வேஷத்தை போட்டு இதை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம மாடுகளை அறுத்தால் ரத்தம் வரதான் செய்யும். அது மற்ற நாட்களில் அறுக்கும் போது ரத்தம் வராதா? துடிக்காதா? நிறைய ரத்தம் வருது. நீதிமன்றத்தில் வாதம் வைக்கிறாங்க. பெரிய உருப்படிக்கு நிறைய ரத்தம் வரதான் செய்யும். கோழிக்கு அதுக்குரிய ரத்தம் வரும், ஆட்டுக்கு அதனுடைய அளவுக்கு ரத்தம் வரும், ஒட்டகத்தை அறுத்து அதிகமாக தானே வரும், நிறைய ரத்தம் வருகிறது. அப்ப நிறைய ரத்தம் தான் உங்களுக்கு பிரச்சனையா? அப்ப என்ன, எதற்கு இதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய பண்டிகை சரியில்லாத காட்டணுமா?
இது மோசமான ஒரு பண்டிகை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பண்டிகையினால ஒரு சந்தோஷம் போய்விட்டு போராட வேண்டி இருக்கிறது. பண்டிகையை கொண்டாடுவதற்கு, சந்தோஷமாக பெருநாள் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு சாலையை மறித்து எங்க மாட விடுன்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு ஆடு மாடுகளை மீட்டிக் கொண்டு வர வேண்டி இருக்கிறது என்று காட்டி நம்முடைய பண்டிகை சர்ச்சைக்குரிய பண்டிகை ஆக்கணும் என்பதை செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்கள் ஒட்டகத்தை சாப்பிடுறதுனால தான் நாட்டில் ஒட்டகத்தின் எண்ணிக்கை குறைஞ்சு விட்டது. யாரு? மத்தியில் ஒரு மந்திரி, மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, முஸ்லீம்கள் ஒட்டகத்தை அடுத்தடுத்து சாப்பிடுறாங்களாம், அதனாலதான் ஒட்டகமே குறைஞ்சு போச்சு நாட்டில். அப்ப சிங்க முடியெல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு புள்ளி வரம் போடுறீங்களா? அதை எவன் அடுத்து சாப்பிட்டான்? அடே, நாட்டில் புலிகள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, எவனும் சாப்பிடுறது இல்ல. சிங்கத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, எவனும் சாப்பிடுறது இல்ல. ஆடு மாடுகள் அதிகமா சாப்பிடுறான், அது தாறுமாறு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப சாப்பிட்டால் குறையும் என்பது உங்களுடைய வாதமாக இருக்குமே, ஆனால் அதை எங்கள் இறைவன் முறியடித்துக் கொண்டிருக்கிறான். எது அதிகமாக சாப்பிடப்படுகிறதோ அந்த கோழிகளும், அதிகமாக சாப்பிடப்படுகிறதோ அந்த ஆடுகளும், அதற்கடுத்து சாப்பிடப்படக்கூடிய மாடுகளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. எது சாப்பிடப்படலையோ அது காணாம், அழிந்து கொண்டிருக்கிறது. காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவில் தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி இருந்தும் கூட இந்த உண்மைக்கு மாறாக இதை ஒரு பிரச்சனையா ஆக்குகிறார்கள். அப்ப இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சங்கடம், என்னடா இது, ஒரு பண்டிகையை கூட சந்தோஷமா கொண்டாட விட மாட்டேங்கிறாங்க இந்த நாட்டில் என்று ஒரு மனசங்கடத்தோடு இந்த பண்டிகைகளை கொண்டாட நிலைமைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள். ஆனால் இது ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை, இதெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ்வே திருமறையில் சொல்லி காட்டுகிறான். வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே அந்த மக்களிடமிருந்தும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களே அந்த மக்களிடமிருந்தும் ஏராளமான நோவினைப்படுத்தக்கூடிய சொற்களை காதில் கேட்பீர்கள். உங்களை தொல்லைப்படுத்துவார்கள், உங்களை தொந்தரவுப்படுத்துவார்கள், இதையெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஒயின் தஸ்பிரு ஒ தத்தகு, நீங்கள் அதை சகித்துக் கொண்டு நீ என்ன அடக்குமுறை செய்தாலும் எங்களுடைய பண்டிகையை நாங்கள் கொண்டாடிய தீர்வோம் என்று நீங்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்து ஒ தத்தகு அல்லாஹ்வை அஞ்சி நடப்பீர்களே, ஆனால் மின் அஸ்மில் உமூர், இதுதான் உறுதிமிக்க காரியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் நமக்கு சொல்லித் தருகிறார். இது கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும். ஆனால் இப்படி நடந்தால் நமக்கு பின்னடைவா? இவர்கள் இப்படி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஒட்டகத்தை இருக்கிறார்கள், மாட்டை இருக்கிறார்கள், ஒரு பயங்கரவாதிகளை போல சித்தரித்து இப்படி செய்துவிட்டால் அதில் வெற்றி பெறுவார்களா? அப்படியான ஒரு எண்ணம் பிற மக்கள் மத்தியில் வருமா? நிச்சயமா வராது. இதெல்லாம் சிந்திக்க தூண்டும். இவர்கள் பண்ணுகிற இந்த கிறுக்குத்தனம் நம்முடைய பிரச்சாரங்களால் இஸ்லாம் வளர்வதை விட இஸ்லாத்தின் எதிரிகள் செய்கிற கிறுக்குத்தனங்களால் தான் வளர்கிறது. அவங்களுடைய கிறுக்குத்தனங்களை வைத்தால் மக்கள் கம்பேர் பண்ணி பார்க்கிறார்கள். பொதுமக்கள் சிந்திக்க மாட்டார்களா? முஸ்லிம் அல்லாத நடுநிலையான இந்துக்கள் யோசிக்க மாட்டார்களா? என்னடா எல்லாரும் தினமும் சாப்பிடுற ஒரு மாமிசத்தை அவன் ஒரு நாளைக்கு அதிகமா சாப்பிடுறான், பண்டிகைன்னா அதிகமா தான் சாப்பிடுவார்கள், இதை ஏண்டா பிரச்சனை ஆக்குறீங்க என்கிற எண்ணம் இந்து மக்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறா இல்லையா? வரும். அப்ப இஸ்லாத்தின் மீது மட்டும் அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அவருடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் எல்லாமே அலசப்படும். குர்ஆனை படிப்பான், இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்வான், எதற்காக இந்த ஒரு மதம் மாத்திரம் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கப்படுகிறது என்று யோசிப்பான். அது இஸ்லாமிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர இஸ்லாத்திற்கு ஒரு அருவருப்பை, ஒரு வெறுப்பை அவரால் ஏற்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் சிந்தித்து பார்ப்பான், நாம கொண்டாடுற பண்டிகை தீபாவளி கொண்டாடுறோமே அது எப்படி இருக்கிறது? இவன் ஆட்ட இருக்கிறான், மாட்ட இருக்கான், சாப்பிடுறான், மேட்ரு ஓவர். நாம பட்டாசை கொளுத்துகிறோம், அது பல குடிசைகளை நாசமாக்குகிறது, பலர் எரிந்து செத்து போகிறார்கள், நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, ஒரு வாரத்திற்கு காற்று நச்சு காற்றாக மாறிவிடுகிறது, இதய நோயாளிகள் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், சாலைகள் எல்லாம் குப்பை கூலங்களாக ஒரு நாளிலேயே டன் கணக்கில் குப்பைகள் அதிகரிக்கிறது, இதையெல்லாம் நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இதையெல்லாம் அவர்கள் முஸ்லிம்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம கிறுக்கு பயிர்வு எதுக்கு இந்த மாதிரி இதை பிரச்சனையாக்குறான்னு யோசிக்க மாட்டான். முஸ்லிம் அல்லாத மக்கள் எப்படி யோசிப்பார்கள்? நம்ம பண்டிகை தான் எதிர்க்கிற பண்டிகை, அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ற பண்டிகை. இவங்க ஆட்டெடுத்து சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். நம்ம பண்டிகையில் இவ்வளவு இடைஞ்சல் பண்றமே, ஒரு முஸ்லீம் கோர்ட்ல கேஸ் போட்டானா?
யோசிப்பாங்களா இல்லையா? தீபாவளி தடை செய் சொல்லலாம், சட்டப்படி கேஸ் போடலாம். சட்டப்படி தீர்ப்பளிப்பதா இருந்தால் தடை செய்யணும். அவ்வளவு தடுக்கப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கிறது. இந்திய அரசியல் சட்டம் தடுத்திருக்கிற எல்லா காரியங்களும் அந்த பண்டிகை நடக்கிறது. முஸ்லிம்கள் யாரும் வழக்கு போடல, யாருமே இஷ்யூ பிரச்சனையாகவில்லை. ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் திருவிழா நடத்துகிறோமே, அதுல முஸ்லிம்கள் கேஸ் போட்டதெல்லாம் மற்றவங்க போடுறாங்களே தவிர முஸ்லிம் இதை வழக்காக்குனானா? மிருகங்களை போய்கிட்டு ஏன்டா அந்த மாதிரி சித்திரவதை பண்ற, அதான் சித்திரவதை. மிருகங்களை சித்திரவதைங்கிறான இந்த ஜல்லிக்கட்டு தான் சித்திரவதை. அது அரசாங்கமும் முஸ்லீம் எடுத்து எப்படியா நடத்தி தீர்வோம்னு சொல்லி அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் போட்டு சட்டத்தை வளர்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தடுக்கணுமா, இது தடுக்கணுமா? உணவுக்காக பிராணிகளை அறுப்பது தடுக்கப்பட வேண்டியதா? பிராணிகளை ஒரு நூற்றுக்கணக்கான மனிதன் போய் வாயில்லா சீவனை அடக்கிறோம் என்கிற பெயர்ல அதுக்கு சாராயத்தை ஊத்தி, போதைப் பொருளை ஊத்தி, அதுக்கு வெறி ஏற்றி அதனோடு போய் சண்டை போடுவது தடுக்கப்பட வேண்டிய செயலா? எது தடுக்கப்படணும்? சரி, அறுக்கிறவனு கொடுமையா இருக்குங்கிறீங்க. எத்தனை விழாக்கள்ல பார்க்கிறோம், கடிக்கிறாங்க, கழுத்தை ஆட்டு கழுத்தை கடிச்சு திக்கிறான், ரத்தம் ஓடுது, உசுரோடு இருக்கிறாங்க. எங்க கோவில் திருவிழாக்கள்ல அதையும் அந்த இந்து மக்கள் பார்க்கிறாங்க. இதை முஸ்லிம்கள் பிரச்சனை ஆக்குறான், நம்ம ஆக்குறான். இந்த கிறுக்கை எதுக்கு ஆக்குறான்? நம்ம சமுதாயத்தை சேர்ந்த 4 கிறுக்கை எதுக்கு பிரச்சனை ஆக்குறான் என்று இந்துக்கள் யோசிக்க மாட்டார்களா? தீயில உசுரோட கொளுத்துறான். ஆடு மாடுகளை தீய வளர்த்து ஆடு மாடுகளை கடவுளுக்கு பழியிடுறோங்கிற பெயர்ல உசுரோடு கொண்டு போய் தீயில தள்ளுறான். அது வேதனையா? நரம்பை துண்டித்த அந்த வினாடியே வேதனையை உணர முடியாத அளவுக்கு அதை கொன்று சாப்பிடுகிறோமே, அது வேதனையா? இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அறுத்தால் மிருகங்களுக்கு எந்த வேதனை வராது என்று ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார்கள். நரம்பு துண்டிச்சவன மூளையுடைய கனெக்ஷன் கட்டாயிரும். மூளைக்கு கனெக்ஷன் தான் வழி தெரியும், அந்த நிமிஷமே வழி தெரியாது. துடிக்கிறதெல்லாம் ரத்தம் வெளியேறுவதற்காக துடிக்கிறது, வழியில் துடிப்பது இல்லை. ரத்தம் வெளியேறுவதனால் அந்த உடம்பு துடிக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு முறையில் நம்ம ஆட்ட இருக்கிறோம். தண்ணியில மூழ்கி அடிச்சு சாவடிக்கிறான், எவ்வளவு திணறல், எவ்வளவு வேதனை. கல்லால் அடிச்சு கொன்று சாவடிக்கிறான், கடிச்சு சாவடிக்கிறான். இப்படி எல்லாம் கொன்று சாப்பிடுவதை முஸ்லிம்கள் பிரச்சனையாக்கவில்லை, நம்மளை சேர்ந்தவன் ஆக்குறான். இந்து மக்கள் யோசிக்க மாட்டார்களா? இவங்க ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறீங்களா? இந்து மக்கள் அப்படித்தான் யோசிப்பார்கள். முஸ்லிம்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக போகிறார்கள், நம்ம பிரச்சனையாக்களை இவங்க ஆக்குறார்கள். ஆக்குவதற்குரிய எல்லா அம்சங்களும் இங்க இருக்கிறது, நம்ம ஆக்குறது இல்ல. குளிக்கிறது, நதிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். தண்ணி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. கங்கை நதி புனித நதின்னு சொல்லிக் கொண்டு அதுல புணத்தை கொண்டே போடுறான், செத்தவனையில அதுல கொண்டே போடுறான். அழுகி நாற்றம் எடுத்து கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு மாசுபடுத்தினான் புனிதம்ங்கிற பெயர்ல. நீ கங்கையை சுத்தப்படுத்தின விளக்கமாத்திற்கு நின்றாலும் இந்த புணத்தை போடுறவனா தடுக்க முடிஞ்சா? செத்து போனவர்களை ஆத்துல கரைக்கிற சாம்பல, இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லையா? இதை முஸ்லிம் அல்லாத சில பேர் கேட்டிருப்பார்களே தவிர முஸ்லிம் சமுதாயம் இதை போராட்டம் பண்ணுச்சா? கங்கையில புணத்தை போட்டு தடுக்க வேண்டும், கரைப்பதை தடுக்க வேண்டும், இப்படி நம்ம ஏதாவது செஞ்சோமா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருக்கோம், வர்றாங்க, மற்ற மக்கள் நினைக்க மாட்டாங்களா? அப்ப நீங்க இதுக்கு தளர தேவையில்லை, சந்தோஷப்படணும். நல்ல பிரச்சனை உண்டாக்கு, இன்னும் உண்டாக்கு, சிந்திப்பார்கள், ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இந்த மக்களை விட, இந்த மார்க்கத்தை விட மோசமானதில் நாம் இருந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு எப்படி இடைஞ்சல் பண்ணுகிறோம் என்று சிந்திப்பார்கள். சிந்தித்த விளைவு என்ன? இஸ்லாத்தை படிப்பாங்க, கூட்டம் கூட்டமா சேர்வாங்க, வளரும். வளருவதற்கு அவர்கள் வழிவகுக்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1992 டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு பள்ளிவாசல் இடிச்சாங்க. இடிச்ச அன்னைக்கு ஒருவர் இஸ்லாம் தழுவுறார். இவங்க பள்ளிவாசல் இடிச்சாங்க இல்ல, அதுக்கு பதிலடி என்னவென்று சொன்னால், நான் இஸ்லாத்தை ஏற்க போகிறேன். வீரபத்திரன் என்ற சகோதரர் இஸ்லாத்தை தழுவி அவர் ஒரு பள்ளிவாசலை கட்டினார். நான் ஒரு பள்ளிவாசலை கட்டுவேன் என்னுடைய முயற்சியில. அப்ப அந்த வீரபத்திரன்கள் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு என்ன காரணம்? நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா? கொள்கை எடுத்து சொன்னீங்களா? உங்க அறிமுகத்தில் வந்தாரா? இல்ல, பள்ளிவாசல் இடிச்சு வந்தார். அந்த இடிச்சது எப்படி பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொன்னா, இப்படிப்பட்ட கொடூரமான ஆட்கள் நம்ம ஒரு அங்கம் வகிக்கணுமா? இதில் நாமளும் ஒரு ஆளா இருக்கணுமா? இதுக்கு மௌன சாட்சியா இருக்கணுமா? இதுக்கு சப்போர்ட்டா இருக்கணுமா என்று அவனுடைய மனசில் ஏற்பட்ட உறுத்தல் வீரபத்திரன்களை கொண்டு இஸ்லாத்திலே கொண்டு சேர்த்தது போல, இவர்கள் போடக்கூடிய ஆடு மாடுகளுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு இடையூறுகளும் இங்க மக்களை கொண்டு சேர்க்கும். செத்த பணத்தை கூட நீ தண்ணியில தான் கரைக்கிற.
நாங்க முள்ள மண்ணுக்குள்ள போயிடுறோம். காத்து மாசாவது இல்லை, தண்ணீர் மாசுபடுவது இல்லை, பூமிக்கு மண்ணுக்கு அந்த சக்தி இருக்கிறது, உறிஞ்சலத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது. நீ இறந்து போன பணத்தை கூட என்ன செய்கிறாய், எரிக்கிறாய். மாசுவ காத்து நாசமாகிற சுடுகாட்டில் இருந்து அந்த காத்தை நீங்க சுவாசிக்கிறீங்க. அந்த காத்தை நாம எல்லாருமே சுவாசிக்கிறது, பணத்தை எரிக்கக்கூடிய காற்றை நாம சுவாசிக்கிறோம். அந்த சாம்பலை கொண்டு குடிநீர்லையும் கடல்லையும் ஆறுகள்லையும் குளத்துலையும் குட்டைகள்லையும் கிணறுகள்லையும் போட்டு கரைக்கிறீங்க. இதை எடுத்து நாங்க ஏதாவது பண்ணோமா? ஏதாவது போராட்டம் பண்ணோமா? பண்ணலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம், போகல. முஸ்லீம்கள் யாரும் இருக்கிறா போகவில்லை. இப்படி செய்கிறார்கள், இது தடுங்க. அடுத்தவனுக்கு இடைஞ்சல் செய்யறதுக்கு இந்த நாட்டில் அனுமதியே கிடையாது. முஸ்லீம்களுடைய இந்த பெருநாள் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் செய்கிற பெருநாளா? முஸ்லீம்களுடைய எந்த ரெண்டு பண்டிகை தான், ரெண்டுமே யாருக்கு இடைஞ்சல் தராம பரோபகாரம் அள்ளி அள்ளி கொடுத்து அடுத்தவனை அரவணைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை தவிர இதுல உனக்கு கோபம் வர்றதுக்கு என்ன இருக்குது? உனக்கு பிடிக்காது திங்காம ஏறி உனக்கு ஏண்டதில் ஆத்திரம் வருகிறது. மத விஷயங்கள் வரும்போது சட்டமே தள்ளி நிற்கிறது, நீதிமன்றம் தள்ளி நிற்கிறது, அரசாங்கம் தள்ளி நிற்கிறது. ஆனால் இஸ்லாமிய பிரச்சனை வரும்போது மட்டும் நீதிமன்றத்தில் வழக்கு எடுக்கப்படுகிறது, நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது. அதை தடுப்பதற்கு ஒரு கமிட்டி போட முடியுமா என்று நீதிமன்றம் பேசுகிறது. தீபாவளிக்கு இப்படி ஒரு கேஸ் போட்டா முதல் நீதிமன்றம் எடுப்பானா? தள்ளுபடி, எடுப்பிலே தள்ளுபடி பண்ணிடுவான். அதெல்லாம் நீண்ட காலமாக உள்ள பண்டிகை, அது கேள்வி கேட்க இல்லாதம்மா. குர்பானி கேட்டா கேள்வி கேட்போம், அது கமிட்டி போடுமா. அது பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், 10 நாளைக்கு தான் பேப்பர் நியூஸ். ஒரு ஒட்டகம் ஆடு மாடு கேஸ் வழக்கு தடுக்கப்படுமா அறுக்கப்படுமா, அனுமதி உண்டா இல்லையா, இப்படின்னு உண்டாக்கி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இஸ்லாமியருடைய இந்த பண்டிகை மோசம்னு காட்ட நினைக்கிறார்களே, அதில் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள், அவர்கள் வெல்ல மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவ்வளவு நியூசன்ஸும் அங்கதான் இருக்கிறது. யாரு தடுப்பதற்கு வழக்கு போடுகிறார்களோ விழாக்கள்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் குழுமக்கூடிய விழாக்கள்ல முழு நிர்வாணமா போறான் சாமியாருங்கிற பேர்ல. அடே இதை தடுத்தியா நீ? சாமியார்னு போனா அதுக்கு லைசன்ஸ். அப்ப ஆண்களும் பெண்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய திருவிழாக்கள்ல பாத்தீங்கன்னா நிர்வாண சாமியார் நிர்வாணமாவே போறான். அவங்கிட்ட குனிஞ்சு ஆசி வாங்குறான் மந்திரி. பேப்பர்ல வருது. எதிர அருவருக்கத்தக்கது? உணவுக்கு ஆடு மாடை அறுத்து திங்கிற அருவருக்கத்தக்கதா? ஆடை அணியாமல் காட்டு மிராண்டியா ஒருத்தன் போறான், அவனை காட்டு மிராண்டி கூட விளங்காம அவன் காலில் விழுந்து கும்பிடுற, குனிந்து அவனுடைய அசிங்கமான உறுப்புகளுக்கு மத்தியில் தலையை வச்சு ஆசி வாங்குற அருவருக்கத்தக்க காரியத்தை செய்யறா. இதை முஸ்லீம் பேசினானா என்று இந்து மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? இதையெல்லாம் பிரச்சனை ஆக்கினார்களா? இதையெல்லாம் எதிர்த்து ஏதாவது வழக்கு போட்டார்களா? இதை தடுக்க வேண்டும் என்று போராட்டம் பண்ணினார்களா என்று பிற மத மக்கள் யோசிப்பதற்கு இவங்க பாதை அமைக்கிறார்கள் எடுத்துக்கொள்ளணுமே தவிர இதற்கெல்லாம் தளர்ந்துடக்கூடாது. இன்னும் ஆடுகள் நாளைக்கு பிரச்சனை அடுத்த ஆண்டுகள் இருக்குவா, பண்ணட்டும். உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணு. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் இந்த இஸ்லாம் தாறுமாற வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 50 வருஷத்துல 30 வருஷத்துல பெரிய மதமாக இஸ்லாம் மாறும்னு சொல்றான். எதனால? இஸ்லாத்திற்கு எதிராகவும் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் அமெரிக்க அரசாங்கம் செய்கிற சில வேலைகள் இஸ்லாம்டா என்னன்னு அவனை படிக்க வைக்குது. அனைவர் கையில குர்ஆன் இப்ப இருக்குது. எதனால? ஏன் போய் அங்க போய் கொண்டு போடுறான்? அவங்களுக்கு அழிக்கிறான். கோண்டராம சிறையில் ஏன் முஸ்லீம்களை போய் சித்திரவதை பண்றான்? எதுக்காக இஸ்லாம்னு அப்படி எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க? ஒரு சின்ன பையன் கடிகாரத்தை கண்டுபிடிச்சு வெடி கொண்டு விளங்க மாட்டியே கொண்டு போறான், யோசிக்க மாட்டான். ஒரு சின்ன பையன் அமெரிக்காவில் கடிகாரத்தை கண்டுபிடிச்சு விட்டான், ஒரு நவீனமான கடிகாரம், பேரு முஸ்லீம். பள்ளிக்கூடத்தில் கத்து கொடுக்கிற டீச்சர் அம்மா புகார் கொடுக்குது, ஒரு பையன் ஒரு மாதிரியான பொருள் வந்திருக்கிறாங்க. யாரு? டீச்சர். இதெல்லாம் டீச்சர். அப்ப டீச்சர்ல இருந்து எல்லா பக்கமும் என்ன ஊடுருவி இருக்கிறது? இஸ்லாத்துக்கு எதிரான வெறுப்பு ஊடுருவி இருக்கிறது. ஆனால் என்ன செய்யறாங்க? புள்ளி விவரம், இந்த வெறுப்பு அமெரிக்காவின் மதமாக இஸ்லாத்தை விரைவில் மாற்றும். அதுதான் எங்க நடக்க போகுது? பிரிட்டன்ல மாறும், பிரான்ஸ்ல மாறப்போகிறது, இத்தாலியில் மாறப்போகிறது. 2050 மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறும் சொல்லி அவனை புள்ளி விவரம் கொடுத்து தடுக்கணும். நம்ம நல்லதுக்காக சொல்லல, அதை கூட பயமா இருக்கிறது. அவங்க கையில் ஆட்சி போயிரும் போல இருக்கிறது, கூட்டம் கூட்டமா போய் கொண்டிருக்கிறார்கள். இதை என்ன பாடுபட்டா நம்ம தடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கை தவிர முஸ்லீம் கொடுத்த அறிக்கை இல்லை. இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கிற அறிக்கை கூட எப்படி சொல்றான்? வளருக்கு என்ன காரணம்? நீங்க எல்லாம் தவா பண்ணீங்களா? பிரச்சாரம் பண்ணீங்களா? வளர்றதுக்கு என்ன காரணம்?
இதேதான் காரணம். இந்தியாவில் இவர்கள் என்ன இடைஞ்சலை பண்ணுகிறார்களோ பகவத்கீதையை தேச நூல் அறிவிக்கிற என்ன ஆகும்? அவனே கேட்கறான், அது எப்படி ஆகும்? மாட்டு திங்காதங்கிற அது எப்படி நீ உணவுல தலையிடுற? அவங்களுக்குள்ள படிச்சுட்டு போதா இல்லையா? இப்ப 4 நாளைக்கு கசாப்பு கடை வைக்க கூடாது தடை செஞ்சா அவங்களுக்குள்ள ஏத்துக்கிட்டு வைக்குவோங்கிறான். யாரு வைக்க கூடாது என்கிற கொள்கையில உள்ளவன நான் கசாப்பு கடை வைப்பேன்னு சொல்லி யார்? சிவசேனாவுக்கு பாஜகவும் சண்டை. அல்ல எப்படி மாத்திரம் பாத்தீங்களா? எங்களோட சண்டைக்கு வந்தீங்களா? நீ அடிச்சு சாவு. இப்ப இதுதான் நடக்க போகிறது. உணவு இல்லாமல் கடைசியில் பிறநாளைக்கு சொல்லுவேன், ஒவ்வொரு பண்டிகைக்கும் சொல்லுவேன். இப்ப என்ன ஆகும்? அந்த மாதிரியான ஒரு நிலையில கொண்டு அவர் தள்ளும் என்பதை விளங்கி கொள்ளணும். இதுக்கெல்லாம் தலங்கக்கூடாது, இதுக்கெல்லாம் கோழைத்தனம் ஆயிடக்கூடாது. என்னடா இப்படி பெருநா கொண்டாட முடியலன்னு சங்கடப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். இன்னும் வாடா, அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ எவ்வளவு பிரச்சனை உண்டாக்கு, எதிர்கொள்ள நாங்க தயாரா இருக்கிறோம். இதனால எல்லாம் எங்களுடைய சந்தோஷம் கடுகளவும் குறையாது. இந்த மகிழ்ச்சியா கொண்டாடிடுவேன். யாரா பழைய சட்டை போட்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் நீட்டா தான் உட்காந்துருக்கீங்க. என்ன பாச்சிச்சு? நீ அறுக்காம இருப்போமா? அட நீ தடைய போட்டாலும் ரோட்ல போட்டு இருப்போம் நாங்க. நீ தடை போட்டீங்கன்னா அங்கதான் போய் இருக்கணும், இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? 3 ரோட்ல போட்டு இருப்போம். என்ன செய்வ நீ? தடை போட்டு பாரு என்கிற அளவில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர இதற்கெல்லாம் அஞ்சு பின்வாங்கலாம் ஓடக்கூடாது, தளர்ந்துடவும் கூடாது, சோர்வடையவும் கூடாது. அல்ல அப்படித்தான் சொல்றான், தஸ்பிரு, இதை நீங்கள் சகித்துக் கொண்டீர்களே ஆனால் தத்தகு, அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் சகித்துக் கொண்டீர்களே ஆனால் இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியங்களில் மகா உறுதி படைத்த காரியம். உறுதியான காரியங்கள் சொல்றதா இருந்தா இதுதான். எது? ஆளாளுக்கு பண்ற விமர்சனங்களையும் ஆளாளுக்கு பண்ற அவதூறுகளையும் புண்படுத்தும் நடவடிக்கைகளையும் பேச்சுகளையும் கேட்டு கேட்டு பேப்பர் படிச்சாதானுங்க இருக்குது. பேப்பர் சொன்னா இஸ்லாத்துக்கு ஏதாவது இருக்கும், முஸ்லீம்க்கு எதிராக இல்லாம ஒரு பேப்பர் வராது. ஒரு நாளிதழ் ஒரு டிவி நியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாத்துக்கோ முஸ்லீம்களுக்கு எதிராக இல்லாமல் ஒரு செய்தி வராது. ஒரு குண்டு வெடிப்பு கொஞ்சம் உள்ளு குண்டு தயாரிக்கும் போது 100கணக்கானவர் செத்து போயிட்டான், ஜெலட்டின் வெடித்ததுங்கிறான். ஜெலட்டினை குவிச்சு வச்சிருந்தா வெடிச்சு போச்சுங்கிறான். யாரு செஞ்சது? பிஜேபி காரன். முஸ்லீம் வீட்டில் ஒரு டப்பா வச்சிருந்தா போதும், கடிகாரம் வச்சிருந்தா கூட போதும். அப்ப எப்படிலாம் நீங்க வேதனைப்படுத்துறீங்க? நீங்க என்ன வேதனைப்படுத்தினாலும் பொதுமக்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள், நியாயம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எது சரி எது தவறு என்று எடை போடக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நம்முடைய இலக்கு அந்த மக்கள் தான், இஸ்லாத்தினுடைய இலக்கு அந்த மக்கள் தான். அந்த மக்கள் தான் இஸ்லாத்தை விரும்புவார்கள், நேசிப்பார்கள், வருவார்கள். வருவதற்கு நாம சொல்லாம இருக்கும் நேரத்தில் அல்லாஹ் வந்து அவங்களை கொண்டு சேர்க்கிறான். இவர்கள் மூலமாக, இவருடைய இடையூறுகள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கிறான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பண்டிகையில் இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னா புத்தாண்டு கொண்டாடுவாங்க. புத்தாண்டுக்கு தான் அவ்வளவு கெடுபிடி, மதுபானங்கள் கெடுபிடி, அது கூட ஹோட்டல்கள், ஸ்டார் ஹோட்டல்களுக்கெல்லாம். அதே மாதிரி மற்ற மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் ஸ்டார் ஹோட்டல் கெடுபிடி விட்டுருவாங்க. என்னது? 10 மணி நடக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது, பார்லாம் க்ளோஸ் பண்ணணும், டான்ஸ் வைக்கக்கூடாது. பெருநாளைக்கு சொன்னானா? பெருநாளைக்கு ஒன்று சொல்ல எல்லாம் எப்படி வைக்கிறான்? ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு கட்டி புரண்டுகிட்டு ஆணும் பெண்ணும் எல்லா அநியாயம் நடக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அறிவுரை சொல்ற அளவுக்கு உன்னை தள்ளுது. நீ என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் உன் வாயில சொல்ல வைக்கிறான். முஸ்லிம் பெருநாள் வருகிறது, யாரும் வந்து டாஸ்மாக்ல போகக்கூடாது, மதுபானங்கள் அருந்தக்கூடாது, 5 ஸ்டார் ஹோட்டல்கள் இதெல்லாம் கொடுக்க கூடாது, ஆடல் பாடல் அப்படின்னு சொன்னியா? நீ ஒரு போய போக மாட்டான்டா எங்க ஆளுக்கு. முஸ்லிம் யார் குடிக்கிறவங்க கூட இன்னைக்கு குடிக்க மாட்டான், முஸ்லிம் குடிக்க மாட்டான், குடிப்பவர்கள் கம்மி. குடிக்கிறவங்க கூட இன்றைக்கு நல்ல நாள் பெரிய நாள் எப்படி குடிப்பேன் என்று நினைக்கிற அளவுக்கு இருப்பானே தவிர அதுலயும் தோத்தான் போற. அப்ப எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்துக்கு எதிராக நீ என்ன மாதிரி இடைஞ்சல் பண்ணினாலும் எது சரியான மார்க்கம் எது தவறான மார்க்கம் என்பதை அல்லாஹ் உலகத்துக்கு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். அதனால இது போன்ற இடைஞ்சல்களை எல்லாம் நம்ம எதிர்கொண்டு இன்னும் அவர்கள் எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுகிற அத்தனையும் சந்தித்து சகித்து உறுதியோடு இருந்து நம்ம என்ன செய்யணும்? வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக இது போன்ற எத்தனை இடையூறு வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ற நன்மக்களாக இதெல்லாம் பிரச்சாரம் செய்ய அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. என்னடா இஸ்லாம் என்ன, ஏன் அறுக்கக்கூடாங்கிறான்? இதை பத்தி நோட்டீஸ் போடு. இப்ப அறுக்கக்கூடாங்கிறான்ல, மாமிசம் சரியா சைவ உணவு சரியா நோட்டீஸ் போடுங்க. இப்ப படிப்பான். ஏன்? அது விவாத பொருள் ஆக்கியிருக்கிறான். ஒரு கடவுளை வணங்குறது சரியா பல கடவுள் வணங்குறது சரியா நோட்டீஸ் போட்டு பாருங்க. அது விவாத பொருள் ஆக்கியிருக்கிறான். இப்ப படிப்பான். இப்ப விவாத பொருளாக ஆக்கப்பட்ட காரணத்தினால் நம்ம கொண்டு சேர்த்தோம்னு சொன்னா படிக்க ரெடியா இருக்கான். படிச்சாண்டா அது அல்லாஹ் பாத்துக்குவான். நீங்க கொடுக்குற வேலையை மட்டும் நீங்க பாருங்க. அவன் படிச்சுட்டான்னா கல்வ மாத்திர வேலை அல்லாஹ்வுடைய வேலை.
படிப்பதற்குரிய சூழ்நிலை உண்டாக்கி தந்திருக்கிறார்கள். கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படி இந்த எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் நம்முடைய தாவா பணியை வீரியப்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பு என்று கருதி இதை உரிய முறையில் பயன்படுத்திக் கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்